ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸோட ஆர்கிடெக்ட் அப்டேட் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சு. இந்த அப்டேட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ஒன்று வந்து பார்த்துரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை புது கோடு வந்து வந்துருந்துச்சு. ஆர்க் ஓ டிடெக்ட்னு சொல்லியிருக்குது. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா 10 கஸ்டமர் டிக்கெட் ப்ளஸ் 300 அட்வான்ஸ்டு மேனக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தருது. இந்த கோடு இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆகிறனால உடனே வீடியோ பார்த்துட்டு ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அப்டேட்டில் புதுசாக என்னென்ன கான்டென்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினாவோட ரேட் ஆஃப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வின் பான் ஹார்ட்னு சொல்லிட்டு இந்த பேனர் இன்னும் 28 நாளைக்கு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் சங்ஜினாக்கு சமன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சமன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சங்ஜினாவோட எலமெண்டல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்னு சொல்லுது நேற்று, பட் அது வந்து கிடையாதான், விண்ட் எலமெண்ட்டா. ஸோ விண்ட் எலமெண்டல் சப்போர்ட் டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினா வந்து இருக்கிறா. பட் அவளோட டிபிஎஸ் கேபிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ டேமேஜுமே வந்து பார்த்தா நல்லா வந்து பண்ணுவோம், ப்ளஸ் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தா நல்லா வந்து பண்ணுறா. அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தா ரீலில் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட்டுவிட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜினாவோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வின் டீமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாட்ஸுமே வந்து பூஸ்ட் வந்து பண்ணுறா. பட் விண்ட் எலமெண்டல் டீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் லெனன் ஹார்ட் பில்டு வந்து பண்ண சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லெனன் ஹார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்டா மெடலில் இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கஸ்டம்டா டிக்கெட்ஸ் யாரும் சேர்த்து வச்சுக்கிருந்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முடிஞ்ச அளவுக்கு லெனன் ஹார்ட் எடுத்து அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட்டு வச்சுங்க. ப்ளஸ் கோடமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டம்டாவில் இருக்கனால சமன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் டீம் கொஞ்சம் ஈஸியாக வந்து பில்டு வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டோட ரேட் ஆஃப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி யாரும் இதை சமன் பண்ண சொல்ல மாட்டேன். கஸ்டம்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ சங்ஜினாக்கு சமன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி உங்களோட சாய்ஸ் தான். வாட்டர் டீம் நல்லா பில்ட் பண்ணிட்டீங்கன்னா சங்ஜினா வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து சமன் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹண்டர் ரிவீல் பண்ணுற வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் புது கான்டென்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில். ஃபஸ்ட்டு நமக்கு மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லிங் சம்மன் சொல்லியிருக்குது. இந்த ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக சங்கின்னா இல்லை ஷியோட காஸ்டியூம் வந்து தருவாங்கன்னு நினச்சிங்க. பட் அந்த நினப்பில் தூக்கி மனவரி போட்டாங்க. ஸோ காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடையாது. பட் ஒரு சில நல்ல வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சாலோட்ரேசஸ் ப்ளஸ் லெஜெண்டரி ஸ்கில் ரூன் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது ரேண்டம் தான், செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தா குறைஞ்சி போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. ரைட்டு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஃபைன்மெண்ட் டிக்கெட் செஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1000 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து பண்ணோம். இதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷனில் வந்து இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்லேயே வந்து செக்கின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செக்கின் ஈவெண்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு நல்ல வரது கிடையாது. பட் 10 வெப்பன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. அதை நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம். மற்ற ஒரு சில ஹண்டரோட சப்போர்ட் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கி கேப்சூல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்ஜினோட ஏட்டாப்டரா பேனர் இல்லை டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் டிக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த காச்சா மிஷினில் வந்து பார்த்தா நம்ம சவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா மொத்தம் 10 ரூபா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லேயே வந்து தராங்க. ப்ளஸ் ஹண்டரோட எஸ்ஆர் அப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினோட க்ரோத் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர்ஸை பில்ட் பண்ணி அவங்க ஸ்கில்ஸ்க்கு அப்டேட் பண்ண முடியும், பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது மூலியமாக இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜினாவோட எஸ்ஆர் அப்பன் இல்லைனா 2 ஹண்டர் அப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் பாயிண்ட் ஈவெண்ட் அடி ஓடிக்கிட்டு இருந்தது தான். ஸோ வந்து பார்க்க வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மிஷின்ஸ் வந்து வந்திருக்கு. அதையும் பார்த்து கம்ப்ளீட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு மேஸ் ஆர்டிஃபேக்ட் மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டெய்லி லாகின் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்டோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவெண்ட்டில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து கலெக்ட் வந்து பண்ண பாருங்கள். கியாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நல்லா யூஸ் பண்ணும். அடுத்து நமக்கு லாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் அப்டேட் ரீசெட் ஈவெண்ட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஹண்டரோட க்ரோத் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெட் வந்து பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இது யார் நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணிக்கோங்க. பழைய ஹண்டர்ஸ் மொத்தம் வந்து பண்ணுவேன், பட் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ இதில் தான் நமக்கு கரண்ட்லி அவைலபிளாக இருக்க ஈவெண்ட்ஸ். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டோட மெயின் ஹைலைட்டு ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 சாப்டர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சாப்டர் ஸ்டோரி மோட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க பேனலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் 10 ஆக்ட் லெவல் ஆக்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி மோடோட சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் ஆன டைமு. ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்குள்ள அப்புறம் என்ன ஸ்டோரி சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசென்ட்லி ரிலீஸ் ஆன சாப்டர் 26 to 29 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிஷன் ப்ராக்ரஸ் ப்ளஸ் பேட்டில் மிஷன்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஆக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ப்ரிவியூ வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 26 to 29 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட் கூட சண்டை போகிறது மட்டும் இல்லாமல் சங்கினோட பழைய மெமரிஸ் அதாவது மோனார்க் ஆஃப் ஷேடோஸோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வந்து பண்ணிடுவோம். அந்த ஸ்டோரி வரைக்கும் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ளே வந்து பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பர்ட் மோடில் புதுசாக இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணல. ஸோ கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஸோ சாப்டர் லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எக்ஸ்பர்ட் மோடில் வேறு எந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நமக்கு நார்மல் மோட் ஹார்ட் மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்து சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டோரி வேரியன்ஸ்க்கு ஃபைனலி ஒரு கான்டென்ட் வந்து கிடச்சிருச்சு. இந்த சாப்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம்.
இதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில புது சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைல்ஸில் வந்து அந்த சேலஞ்ச் மோட மொத்தமாக தூக்கிட்டு ஆர்க்கிடெக்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேம் மோட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வந்திருக்காங்க. இந்த ஆர்க்கிடெக்ட்ஸ் கேம் மோட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு செமையான விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தோம்னா இதில் நமக்கு மொத்தம் 12 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃபிகல்ட்டி இருக்குது. இந்த 5 டிஃபிகல்ட்டியை நம்ம எந்த லெவலில் செட் பண்ணி கிளியர் வந்து பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டிஃபிகல்ட்டி செக் பண்ணிங்கன்னா தெரியும். லாஸ்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 2.3 மில்லியன் to 3 மில்லியன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் ரிக்வயர் வந்து தேவைப்படுது. பட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸுமே வந்து மாறுது. ஸோ உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டி ஈஸியாக இருக்கும் அதை செட் பண்ணி கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் திரும்ப சேலஞ்ச் பண்ணிக்கலாமா வந்து எனக்கு பார்த்தா தெரியல. ஏன்னா அந்த டிஃபிகல்ட்டி வந்து மாத்திரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ளே பண்ணி முடிச்சுட்டு இந்த கண்டென்ட்டை பற்றி டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டு வரேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எசன் ஸ்டோனில் கை வைக்கலன்னு நினைக்கிறேன். 4000 எசன் ஸ்டோன் 4500 எசன் ஸ்டோன் அப்படி தான் வந்து இருக்குது. மற்ற ரிவார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் என்ன ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி வந்து பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து மேஜர் சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வந்து கிளியர் வந்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க வந்து முடியல. பட் ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு அது என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டு வரேன். நிறைய கண்டென்ட் இருக்குது வீடியோ போடுறதுக்கு. பட் அது எப்போ போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடியாவே பண்ண முடியல. மற்றபடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 ஃப்ளோர்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 31st to 40 ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட் டைம் கிளியர் ரிவார்ட்ஸ் மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 7000 கிட்டே எசன் ஸ்டோன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் வந்து பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ஃபஸ்ட் டைம். மற்றபடி உள்ள ரிவார்ட் ட்ராப் ரேட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து தெரியல. பட் ஷாப்பில் எந்த சேஞ்சஸுமே வந்து பார்த்தோன்னா இல்லை, அதே ஐட்டம்ஸ் தான் வந்து இருக்குது. வேர்பலில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே வந்து பார்த்தோன்னா கிடையாது. என்ன யோகர் மட்டோட அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங்கில். ஸோ அதை நீங்கள் சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் நடந்திருக்க மேஜர் சேஞ்சஸ். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்ஜினாவோட அந்த ஹண்டர் ஆர்ஜின் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்டர் ஆர்கைவ்ஸில் வந்து ஆட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நீங்கள் பார்த்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ஷாக்கான ஒரே விஷயம்னா ஜினா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் கில்டு மெம்பரா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆர்ஜின் கில் மெம்பராக இருப்பான்னு நினச்சேன். ஸோ ஸ்டோரியில் செக் பண்ணால் தான் என்ன இருந்துச்சுன்னு தெரியும். இதை தவிர்த்து நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் செக் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக அந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. பழைய ரிவார்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த ரியாக்டர் மாதிரி ஒரு மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க ஆம்பிளிஃபிகேஷனுக்காக. ஆம்பிளிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணேன். ஸோ அது வந்து அடுத்து தனியார் வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண வரேன்ட்டேன் நான். ஸோ பெருசாக வந்து பார்த்தா சேஞ்ச் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்செண்டன்ட் ஸ்கில் வந்து தேவை ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அது நம்மகிட்ட ஈஸியாக வந்து கிடையாது. ஸோ அதனால் அந்த பக்கமே வந்து பார்த்தோன்னா போகுதான். மற்றபடி மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 எசன்ஸ் ப்ளஸ் அந்த ஆர்க் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துருக்காங்க. மற்றபடி பவர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதையுமே செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் பாக்ஸில் வந்து கிளைம் வந்து பண்ணிருங்க. இதை தவிர்த்து வேறு செக்கின் ஈவெண்ட் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நடக்கல. மற்றபடி எக்ஸ்பைரன் ஐட்டம்ஸ்க்கான அந்த ரிவார்ட் கோல்டாக வந்து பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்து கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த அப்டேட்டில் வந்திருக்க புது கான்டென்ட்ஸ் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் கேம் மோட்ஸ்லாம் நடந்திருக்க சேஞ்சஸு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு இந்த அப்டேட்டில் வந்து கண்டென்ட் வர நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க எல்லா கண்டென்ட்டுமே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்குது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் டிஃபிகல்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட் வேறு இருக்குது. ஸோ லைவ் போட முடியுமான்னு தெரில. ஸோ ட்ரை பண்ணிட்டேன். ஸோ லைவ் போட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சமன்ஸ்க்கு வந்து போகலான்னு பார்த்தேன். பட் எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ ஜின்னா சமன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 days ஆகும் நினைக்கிறேன் சமன் பண்ணுற மாதிரி இருந்துட்டு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees ஒரு பேக் வந்து இருக்குது. 20 ரேட்டர் பிளாக் டிக்கெட்டும் தராங்க. ஸோ இது ஒருத்து தான். சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆஃபர். 30% வந்து பார்த்தா டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கும். ஸோ 70 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரேட்டர் பிளாக் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல. ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பே டு வின் கண்டென்ட் தான். இன்னொரு ஒரு முக்கிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எசன் ஸ்டோன் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தா ஒரு ஷாப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷாப்பை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. பட் 4000 எசன் ஸ்டோன் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபிசல் கிறிஸ்டல் மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுன்றாங்க. அது 3 வந்து பார்த்தீங்கன்னா தராங்களாம். என்ன சொல்லனே வந்து தெரியல. எனக்கு தான் தெரிஞ்ச இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லை. நம்ம வந்து எசன்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பேக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எசன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாங்க சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பை.